ஏன் இவங்களுக்கு அல்ல இப்படிப்பட்ட ஒரு சோதனை தரான் அப்படின்னா, உதாரணத்துக்கு மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வீட்டை நிச்சயம் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீடை எடுத்தோடனே மாப்பிள்ளை பொண்ணை கொண்டு மாப்பிள்ளைட்டையும் கொடுத்துட மாட்டாங்க, மாப்பிள்ளை கொண்டு போய் பொண்ணுகிட்டையும் கொடுத்துட மாட்டாங்க. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில வகையான டெஸ்ட் வைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் ரகசியமாக போய் நின்று பார்ப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உறவினர்கிட்ட அனுசரித்து பேசுகிறாளா, இல்லை கோபமாக பேசுகிறாளா, அவள் நடைமுறை எப்படி இருக்குது, வரவங்களை உட்கார சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, பண்ணுவாங்க தானே. அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. மாப்பிள்ளை வேலை செய்கிற இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. தம் அடிக்கிறானா, சாராயம் குடிக்கிறானா, பொண்ணு பழக்கமாக இருக்கா, அனாச்சாரத்தில் இருக்கிறானா, விபச்சாரத்தில் இருக்கிறானா, ஏதாவது தறிக்கட்டி போய் கிடக்கிறானா, தவறான தொடர்பில் இருக்கிறானா பார்ப்பாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவங்க சொன்ன சம்பாத்தி உண்மைதானா, அவன் சொன்ன கம்பெனி உண்மைதானா பார்ப்பாங்க. ஏன் பொண்ணு கொடுக்க போகிறாங்க, அந்த ஒரு நம்பிக்கை வரணும். இது அவங்கள சந்தேகப்படுறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை அந்த இடத்துல பொண்ணு கொடுக்கணும், அந்த இடத்துல மாப்பிள்ளை எடுக்கணுன்றதுக்கான பண்ணுறீங்களா? கொடுக்கறதுக்கு மனம் வந்துருச்சு, கொடுக்க போகிறீங்க. அதே தான் அல்லாவும் சொல்கிறான், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தர போகிறேன், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்க போகிறேன், உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏன் போகிறதுலேருந்து உங்களுக்கு சோதனை வரும். என்ன வரும், அதான் அல்லா சொல்கிறோம், வல நபுலு வண்ணக்கும், உங்களை நாம் சில வகையான சோதனைக்குள்ளாக ஆகும். எப்படிப்பட்ட சோதனை, விஷயம் மினல் ஹோப், சில நேரத்தில் பயம் வரும். அடுத்த நாள் எப்படி போகும், இன்றைக்கி என் வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை கிடைக்கும், என் படிப்பு டிகிரி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கம்பெனி என்னவாக இருக்கும், பயம். சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பார், அந்த டைமில் ஒரு குழந்தை இருந்திருக்கும், 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை பிறந்திருக்கும் போது வேலை என்ன பண்ணிடுவான், நீ லேட்டாக வர, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சம்பளம் அதிகமாக கேட்குற, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிப்பாட்டிடுவான். பயம் பயங்கரமாக வந்துடும். அப்போ அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு என் குழந்தை என்ன சாப்பிடும், என் குழந்தை மாம்பழம் கேட்குமே, என் குழந்தை திராட்சை கேட்குமே, என் குழந்தை ஏதோ ஒன்று கேட்குமே. இதெல்லாம் ஒரு விதமான ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது ஒரு பயம். சில வகையான பயத்தை கொண்டு என்ன பண்ணுவோம், சோதிப்போம். எதுக்கு சோதிக்கிறேன், அதுதான் பாயிண்ட். நீ இந்த பயத்தை கொண்டு உன்னுடைய வியாபாரத்துக்கே நீ ஓடிடுறியா, பணத்துக்கு பின்னாடியே ஓடிடுறியா, அல்லது இந்த பயம் இருந்தாலும் இந்த மார்க்கத்தை மேலுங்கிறதுக்கு நான் நிற்பேனா, இதுதான் டெஸ்ட். வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இது யார் வைக்கிற டெஸ்ட், அவன் நின்னானா, யார் நிற்கிறா, அல்லாஹ் நிற்கிறாங்க. இப்போ நீ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், உன் வாழ்க்கையில் உன் நேரத்தில் யாருக்கு முன்னுரிமை, பொருளாதாரத்துக்கா, இல்லை உன் குடும்பியர்களுக்கா, உன் குடும்பத்துக்கா, அல்லது எனக்கா? அவன் மனுஷன் எதை தேர்வு செய்கிறான், அவனுடைய நேரத்தையும் அவன் பயத்தை அவன் தேர்வு செய்கிறான். பை இன்னொரு நாள் வரேன் பை,